ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காணப்பருப்பு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நல்லா வறுத்த காணம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் தூசி மணல் எதுவும் இருந்துச்சுன்னா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுக்காத காணமாக இருந்துச்சுன்னா வறுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்த காணம் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. நல்லா மையாக திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, ரொம்ப மையா உங்களால் எவ்வளவு அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது காணப்பருப்புக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் ஒரு 10 வெள்ளைப்பூடு, நாட்டு பூடுங்கிறனால சின்ன பூடாக இருக்கிறதுனால ஒரு 10 பூடு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மலம்பூடு அந்த மாதிரி எடுத்துச்சுன்னா ஒரு 3 அளவுக்கு தேவையானதே போதும். இதை மையாக அரைக்காமல் நல்லா திரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், தண்ணி ஊற்றி அரைக்கலை. நான் நல்லா பல்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கலவையை ஒரு குக்கரில் தான் நம்ம இப்போ விசில் போட்டு வைக்க போகிறோம். அதனால் குக்கரில் நம்ம அரைச்சதை போட்டு நம்ம காணப்பருப்பு அரைச்சது, அதுக்கப்புறம் தேங்காய் வெள்ளைப்பூடு திரிச்சது, அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி ஒரு தக்காளி பழம் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இங்கே நான் அரைச்ச மிளகாய் தூள் அந்தளவுக்கு காரம் இல்லைங்கிறனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா அந்தளவுக்கு கூட்ட குறைக்க நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு அரைச்சது கட்டியாக இருக்கும். நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சு 3 விசில் அடிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இதுக்கு தொட்டுக்கிடுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி நான் பிள்ளைங்களுக்கு பொரியல் ஒன்றும் பண்ணலை. இது சிம்பிள் மெத்தடு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி மஞ்சப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு வேக சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 கிளாஸ் அந்த மாதிரி ஊற்றி அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சா ஒரு 5 நிமிஷம் போதும். இது நல்லா குயிக்காக வெந்துடும். அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்க்கும்போது குழம்பு விசில் குழம்பும் நல்லா ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா இந்த அளவுக்கே நீங்கள் தாளித்து ஊற்றிக்கலாம். இல்லை இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா லிக்விடு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு கட்டியாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் இதுக்கு தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி தாளித்தா ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து கடுகு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, உரப்பு எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து இல்லைன்னா தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு அதுக்கப்புறம் வந்து அதுவும் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து பெப்பர் போட போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் கூட இல்லை, டீஸ்பூன் தான். மிளகு சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு விளாக் வந்து நான் இப்போ தான் வந்து இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.